வணக்கம் நண்பர்களே. விளக்கப்படத்திலிருந்து உங்களிடம் 25 வார முழுமையான வாராந்திர எண்கள் இருப்பதைக் காணலாம். ஒரு சனிக்கிழமை மேலிருந்து மூன்றாவது வரிசையில் 4, 2, 1, 9 ஆகியவற்றைச் சேர்த்து 7 இன் கடைசி எண்ணைக் காணலாம். அவை 1986 ஆகும். இந்த வரிசை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 4வது வரிசையில் காட்டப்படும் சனிக்கிழமை முடிவடைகிறது. 1986 இன் வரிசை இந்த 7 நாட்களில் 3 முறை பிரதிபலிக்கிறது. இயந்திர T-க்கு 1 இல் தொடங்கும் உற்பத்தி வரிசை 4 எண்களில் ஒன்றாகும். வாரத்தில் அதிகபட்ச தயாரிப்பு எண்ணான 8-9 இன் 3 மடங்கு. அதேபோல் 4வது வரிசை சனிக்கிழமை கடைசி எண் 0, 4, 2, 1, 9 இன் கூட்டல் தனித்தனியாக 4219 உடன் சேர்க்கிறது. இருப்பினும் இங்கே முதல் கூட்டல் எண்ணிக்கை 4 ஆகும். இது வாரத்தில் 2 முறை அடையப்பட்டு 3 முறை தாண்டியது. இதேபோல் 5வது வரிசை சனிக்கிழமை கடைசி எண் 4, 4, 2, 1, 9 ஆகியவற்றைக் கூட்டினால் 8653 வரை கிடைக்கும். இங்கேயும் 8 இல் தொடங்கும் எண்ணை உற்பத்தி 3 முறை காட்டுவதைக் காணலாம். ஒருமுறை எண் 9 உடன் தொடங்கிய வரிசையையும் நாங்கள் கொண்டிருந்தோம். இதேபோல் மொத்தம் 25 வரிசைகள் அல்லது வாரங்கள் உள்ளன. அவற்றை நாம் கவனிக்க வேண்டும். சில வாரங்களுக்கு முதல் எண் ஆதிக்கம் செலுத்துவதை நீங்கள் காணலாம். இது சனிக்கிழமையின் கடைசி படத்துடன் 4 ஐ சேர்ப்பதாகும். இந்த வாரத்திற்கான உற்பத்தி எண்ணிக்கையை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் என்பதை இது தீர்மானிக்கிறது. கடைசி எண் 7, இது சனிக்கிழமை, இன்று வந்தது, மற்றும் 4, 2, 1, 9 இன் கூட்டல் வரிசை 1986 கூட்டல் என தீர்மானிக்கிறது. இது நாளை தொடங்கும் வாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும். அது மேலே அல்லது இதே போன்ற வரிசையுடன் இருக்கும். ஒவ்வொரு இயந்திரத்திலும் குறைந்தபட்சம் 2 இலக்கங்கள் அல்லது 2 இலக்கங்கள். இயந்திரம் T-க்கு 8, இயந்திரம் A-க்கு 6, இயந்திரம் B-க்கு 5 மற்றும் இயந்திரம் C-க்கு 3 என்ற இந்த எண்ணிக்கையை கணக்க வேண்டும். காத்திருங்கள். ஹாய் நண்பர்களே, சனிக்கிழமையை அடிப்படையாகக் கொண்ட கடைசி எண்ணின் கூட்டல் 9 ஆகும். இது 3108 என்ற எண்ணை நமக்குத் தருகிறது. இது வாரத்தில் நாங்கள் குறுக்கு சரிபார்ப்பு செய்யும் ஒன்றாகும். ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை 7 நாட்களில் 4 நாட்கள். தனிப்பட்ட பலகை இயந்திரங்களுக்கான குறைந்தபட்ச புள்ளிவிவரங்களை ஒத்திருக்கும் எண்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 பலகைகள் இயந்திரங்கள் குறைந்தபட்ச உற்பத்தி இலக்கை மீறுவதை நீங்கள் காணலாம். எனவே விளக்கப்படம் கூட்டல் வரிசையின் ஒரு பிரதிநிதித்துவம் மட்டுமே. இது வாரத்திற்கு தேவையான உற்பத்தி எண்களை கண்காணிக்க உதவுகிறது. வரிசை முறையையும் கூட்டல் வரிசை முறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன்.